தமிழக மக்கள் வணக்கம், நமஸ்காரம், வந்தனம். இந்த பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, 2026க்கான அக்னிவீர் படிக்கும் மாணவர்களுக்கு தான். இப்ப 2-3 நாளா ஒரு சமூக வலைதளத்துல ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. அது என்ன கருத்துன்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க இந்தியன் ஆர்மி ஜிடிக்கான சிலபஸ் சொல்லியிருக்கீங்க. சார் நாங்க நர்சிங் படிக்கிறோம். எங்களுக்கான சிலபஸை நீங்க சொல்லுங்க சொல்லியிருக்கீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க இந்தியன் ஆர்மிக்கு போறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காம கண்டிப்பா முறையில படிக்கவும் வேணாம். சரிங்களா? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இந்தியன் ஆர்மிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு சார். சரிங்களா? நீங்க இதுல அட்மிஷன் போடணும்னா என்னோட ஸ்கிரீன்ல பயோல என்னோட நம்பர் தரேன். நீங்க கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீக்லி 7 டேஸ்மே கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1000 rupees மட்டும் தான் ஆகும். மெட்டீரியல்ஸ் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட எஸ்எஸ்சி படிக்கும் மாணவர்களுமே படிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க படிக்கணும்னா கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இப்ப 2026க்கான ஆர்மி படிக்கும் மாணவர்களுக்கான புக்ஸ் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இது ஒரு அரிய வாய்ப்பு தான். ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 300 மட்டும் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுல மொத்தம் 60 பக்கங்கள் இருக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கோம். இப்ப கரண்ட் அஃபேர்ஸும் எடுத்திருக்கோம். இதோட பிடிஎஃப் என்னாலுமே எனக்கு இன்ஸ்டாகிராம் நம்பர் தரேன். நீங்க கான்டாக்ட் பண்ணி இதோட பிடிஎஃப் வாங்கிக்கலாம். இன்னொரு குறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களால தமிழ் எடுக்க முடியல கொஸ்டின்ஸ். ஸோ நாங்க இங்கிலீஷ்ல தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு யார் யாருக்கு வேணுமோ நீங்க வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்களுக்கான நர்சிங் அசிஸ்டன்டோட சிலபஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நோட் எடுத்து கண்டிப்பா நம்மள எழுதிக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பா நீங்க மறந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு நான் சொல்றேன். மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸ்ல பாத்தீங்க மேக்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி, உளவியல், பொது அறிவு, மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்கு. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல எத்தனை கேள்வி கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் உங்களுக்கு 5 கேள்வி 20 மார்க். ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு 4 மார்க் கேட்கறாங்க சார். பிசிக்ஸ்ல 5 கேள்வி 20 மார்க், கெமிஸ்ட்ரியில 15 கேள்வி 60 மார்க், உயிரியல் அதுல 15 கேள்வி 60 மார்க், பொது அறிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கேள்வி 40 மார்க். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேக்குறீங்க. நெகட்டிவ் மார்க் கிடையாது சார். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்ப காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. நீங்க மினிமம் 50 கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா நீங்க 45 கொஸ்டின் கண்டிப்பா நம்மள அடிச்சா கண்டிப்பா நம்மள இந்த வாட்டி நர்சிங் அசிஸ்டன்ட் போலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது ஜிடி மாதிரி கிடையாது. நர்சிங் அசிஸ்டன்ட் உங்களுக்கு டஃபா தான் இருக்கும். ஸோ அதனால இப்பயே நீங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். நீங்க கம்ப்யூட்டர்ல போக போறீங்க. நீங்க ஆப்ரேட் பண்ணலாம். மவுஸ் வச்சு கிளிக் பண்ணாலே கண்டிப்பா நம்மள அந்த பேஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். நீங்க ஆல்ரெடி அட்டன் பண்ணிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு உங்க ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சோ மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்டு இருக்கும். சோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸை தெரிவிக்கலாம். சரிங்களா? சோ கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பா அடுத்து அப்டேட் பண்றேன். சரிங்களா? சோ மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.